பார்த்தீங்கன்னா மைசூருக்கு தான் வந்திருக்கோம். மைசூர்லேயே அழகானது நம்ம மகாராஜா பேலஸ் தான். நம்ம அங்கே தானே வந்திருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மகாராஜா பேலஸ் தான். பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குல்ல கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் விட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. கடை அதெல்லாம் வந்துட்டு பீரிங்கியம்மா கை நாளை பாருங்களேன் எவ்வளோ டிசைன்ஸ் போட்டிருக்குறாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல எல்லா சிலையுமே. இது பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ராஜாங்க. எவ்வளோ இதாக இருக்குன்னு வருங்க. எவ்வளோ பெரிய தூணு. அதுக்கப்புறம் வருங்க சென்டரில் அது என்ன பல்புன்னு தெரில எனக்கு கரெக்டாக. பாருங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக பாருங்க லைட்ஸ் எவ்வளோ டிசைன் போட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. எவ்வளோ நல்லா இருக்குன்னு. புளியாட்டாங்குது வேறு லெவலில் இருக்குல்ல. அங்கே கல்வெட்டுகளும் பாருங்கள் எவ்வளோ செதுக்கி இருக்கிறாங்கன்னு. எங்கே மேலே வந்து போகிற மாதிரி இது பாருங்கள். லிஃப்டெல்லாம் இருக்குது கைஸ். பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கண்ணாடி பாருங்க. அதுக்கப்புறம் சேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானையோட தந்தம் பாருங்க. அதை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மா தேக்காமா கிருஷ்ணனோட தலையட்டம் இருக்குது. செதுக்கிருக்கிறாங்க கைஸ். பயங்கரமாக இருக்குது பாருங்க. 2 புளியுமே தேக்கு மரமாமா கைஸ். எவ்வளோ டிசைனு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. இது அந்த காலத்தில் வந்து பீரிங்கி கைஸ். இது எல்லாமே அடிக்கனால இன்னேற்றி வச்சுக்கிறாங்க. சத்தியமா விநாயகர் கிருஷ்ணர் சாமியோட தேராட்டம் இருக்குது பாருங்க. பின்னாடி யானோட தந்தம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொம்மை மேலே பொம்மையில் பார்த்தீங்கன்னா லைட் செஞ்சு வச்சுருக்காங்க. ராஜா வாட்டா இருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளோ இது அழகாக இருக்குன்னு. கண்ணாடி பாருங்க. கண்ணாடி எவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தூணு. ஒவ்வொரு அங்கேயும் ஒரு கண்ணாடி தெரியுது பாருங்க. எவ்வளோ கேரேஜெல்லாம் வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிற கைஸ். இங்கே எவ்வளோ பெரிய லைட்டு இதெல்லாம் பாருங்கள். இப்படி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பெயிண்டிங்கு அதுக்கப்புறம் டிசைனிங்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு டிசைனை வந்துட்டு மான் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது சாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாங்க இந்த லைன் இருப்பாரு மிரர். கைஸ் இங்கே பாருங்கள் ஃபாரினர்ஸில் வந்துருக்கு. பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் தான். கோல்டு கலர் பயங்கரமாக இருக்குது. வேறு மாதிரி கண்ணாடி. இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு லைட்டு மாதிரி தான் மாதம் இருக்குல்ல. மேலே பால்கனி மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஸ்டெப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு யானைக்கு போட்டிருப்பாங்களே அந்த மகாராஜாலாம் வரும்போது பாருங்கள். இதெல்லாம் மகாராஜா வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார் காற்று வாங்கியிருக்காங்க பொக்கிஷமாக. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக உள்ளே சுற்றி பார்த்து வந்தாச்சு. இப்போ நைட் நேரத்தில் வந்து லைட் எரியுமாமா கைஸ். எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் இருக்குது. 2 பக்கமும் பூச்செடி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அழகாக. நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும் கைஸ் கோல்டு கலரில். இதெல்லாம் பூச்செடி அந்த சட்டாக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வீசி கைஸ் பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இது கோவில் அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பேலஸ் ஒரு வழியாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்தோம்னா அப்படியே ஃபால்ஸ் இருக்குது. குட்டியை ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மரத்தாலேயே ரெடி பண்ணியிருப்பாங்களா பீரங்கியெல்லாம் இருக்குது. பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கிங்க.